ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரியா? ஸோ அப்ப என்ன அப்படின்னா, இந்த ஹரப்பா காலகட்டம் எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் ஒரு ரயில் தண்டவாளம் போடும் பணியை என்னன்னா மேற்கொள்றாங்க. அப்படி மேற்கொள்ளும் போது என்னன்னா, அங்க சிவில் இன்ஜினியர் என்னன்னா சார்லஸ் மேசன் அப்படின்றவர் முதல்ல என்னன்னா ஹரப்பன் பகுதியை என்னன்னா பார்வையிடுறாரு. பார்வையிட்ட போது என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இங்க என்னன்னா தோண்ட தோண்ட புதையல் மாதிரி உங்களுக்கு நிறைய செங்கற்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதை இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய நூல்ல பதிவு செஞ்சுக்கிறாரு. சரியா? அடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆம்ரி அப்படின்ற இடத்துல அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படின்றவரு அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு 1831 வராங்க. சரியா? சோ இவரும் அங்க பார்வையிடுறாரு. பார்வையிட்டதுக்கு அப்புறமேட்டு என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஹரப்பாவுடைய முக்கியத்துவம் தெரியாமே அங்க இருக்கக்கூடிய கற்கள்லாம் நிறைய தோண்டப்பட்டுருச்சு. சரிங்களா? குறிப்பா என்ன பண்றது அப்படின்னா, கிட்டத்தட்ட 1856 கிட்டத்தட்ட நிறைய ரயில்வே தண்டவாளங்கள் போடுறதுக்கு நிறைய கற்கள் எல்லாம் எடுக்கப்பட்டுருச்சு. சரிங்களா? சோ இதற்கிடையில என்னன்னா, இந்தியன் கவர்மெண்ட் என்னன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற அமைப்பை என்னன்னா 1861 உருவாக்குறாங்க. இந்திய தொல்லியல் துறையை 1861 இது பண்றாங்க. சரியா? அதனுடைய முதல் நில அளவையாளர். சரியா? தமிழ்ல பாத்துக்கலாம். சரியா? அதனுடைய முதல் நில அளவையாளர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் பாதுகாவலர்னு இருக்கும். ஆனா முதல் நில அளவையாளர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சரியா? அவர் தான் இந்திய தொல்லியல் துறை 1861 தொடங்கப்பட்ட தொல்லியல் துறையினுடைய முதல் நில அளவையாளரா இருக்காரு. சரியா? சோ அதுக்கப்புறமேட்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1853, 56 மற்றும் 75வது ஆண்டுகள்ல என்னன்னா பார்வையிடுறாரு. பார்வையிட்டு அதுக்கப்புறமேட்டு என்னன்னா ஒவ்வொரு பகுதியா ஒவ்வொரு ஆய்வாளர்களை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியா? சோ அதுல என்ன அப்படின்னா, முக்கியமா ஃபர்ஸ்ட் இதுதான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் ஹரப்பா. சரியா? ஆக்சுவலா இந்த தேதியில என்னன்னா ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு. ஏன்னா சமச்சீர்ல 1920 அப்படின்னு இருக்கும். இதுவே பாத்தீங்கன்னா என்சிஆர்டியில எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்சிஆர்டியில 1921 இருக்கும், தமிழ்ல 1920 அப்படின்னு இருக்கும். சரியா? சோ இது யாரு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தயாராம் ஷைனி அப்படின்றவரு கண்டுபிடிக்கிறாரு. சரியா? இது எங்க இருந்துச்சு அப்படின்னா, ராவி நதிக்கரையில் அமைந்துள்ளது. சரிங்களா? இல்ல என்னென்ன கண்டுபிடிக்கப்பட்டதுன்றதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுல ஒண்ணு கேட்க ஆரம்பிக்கல. சரியா? ஜஸ்ட் மட்டும் பாத்துக்கோங்க, ஒரு பார்வை பாத்துக்கோங்க. சரியா? அதே போல மொஹஞ்சதாரோ என்னன்னா ஆர்டி பானர்ஜி அப்படின்ற 1922 அகழாய்வு செய்யறாரு. சரியா? அகழாய்வு செஞ்சுட்டு இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இண்டஸ் ரிவர், சிந்து நதி கரையில தான் இந்த நகரம் அமைஞ்சிருந்துச்சு. இதுல மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. இதுல எதுனா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிரேட் பாத். ஏன்னா அன்னைக்கு என்னன்னா ஒரு பெரிய ஒரு நீச்சல் குளம் மாதிரி ஒரு குளியல் தொட்டி இருக்கு. சரிங்களா? அது என்னன்னா அன்னைக்கு ஈம சடங்குகள்லாம் செஞ்சுட்டு அதுல குளிக்கிறதுக்காக கட்டப்பட்டதா இருக்கலாம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அதனுடைய கீழே தரைத்தளத்துல என்னன்னா தாரெல்லாம் போட்டு அதை மூடி வச்சிருந்தாங்க. சரியா? தாரெல்லாம் போட்டு அதை என்னன்னா காம்பாக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால என்னன்னா இந்த அழுக்கு தண்ணி கீழே ஊடுருவாது. அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய ஆறுல இருந்து இதுக்கு தண்ணி வர்றதுக்கு உள்ள பைப் சிஸ்டம் இருந்திருக்கு. அதே போல இங்க இருக்கக்கூடிய அழுக்கு நீர் எல்லாத்தையுமே என்னன்னா வெளியேற்றுறதுக்கும் சிஸ்டம் இருந்திருக்கு. அதே போல என்னன்னா தானிய களஞ்சியம், அதுக்கப்புறமேட்டு இந்த பிரான்ஸ் டான்சிங் கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு நடனமங்கை சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த நடனமங்கை சிலை எங்க இருந்துச்சு? சோ ஒரு நடனமங்கை சிலை இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்பயும் இருக்கு. சரிங்களா? புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட அதோட இமேஜ் இருக்கும். அந்த நடனமங்கை சிலை ஒரு சிற்பக்கலையினுடைய மிகப்பெரிய அந்த காலகட்டத்துல ஆக்சுவலா இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது 4700 வருடங்களுக்கு முன்பு உருவானது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த 4700 வருடங்களுக்கு முன்பே ஒரு மிகச்சிறந்த ஒரு சிலை அமைப்பை அவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க. சரியா? அது எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லாஸ் அண்ட் வேக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இழத்தல் மற்றும்
மெழுகு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சிலையை வந்து மெழுகு வடிவத்துல செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மண்ணை வச்சு சூடு பண்ணிடுவாங்க. சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஓட்டை போட்டு அந்த மெழுகு எல்லாத்தையுமே உருக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த அச்சுல உங்களுக்கு காப்பர் ஊத்துவாங்க. ஊத்துறது மூலமா வந்து என்னன்னா உங்களுக்கு கிடைச்சது. ஸோ அந்த காலகட்டத்திலே இதை செஞ்சிருந்தாங்க. அதே போல அன்னைக்கு வந்து என்னன்னா பசுபதி அப்படின்னு ஒருத்தருடைய இது வந்து என்னன்னா அன்றைய காலத்துல அவங்களுடைய கடவுளா இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ அந்த பசுபதி அப்படின்றவருடைய ஒரு சிலை வந்து என்னன்னா சீல் வந்து எடுத்திருக்காங்க, முத்திரையை வந்து எடுத்திருக்காங்க. அதே போல ஒரு தாடி வைத்த மனிதருடைய சிலையும் வச்சிருக்காங்க. சரிங்களா? ஒரு சிலையை வந்து எடுத்தாங்க. ஆக்சுவலா இது வந்து பழைய காலத்துல முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சிந்துவெளி காலகட்டத்துல ஒரு முனிவர் அந்த மாதிரிலாம் இருந்தாதான் நம்மளுக்கு எவிடன்ஸ் தெரியலன்றதுனால அது தாடி வைத்த மனிதர் அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா? ஸோ இதுதான் மொஹஞ்சதாரோ பத்தியான டேட்டா. அடுத்தது மீதி எல்லாம் இதுவரையிலும் எதுவும் அதிகம் இதுவரையிலும் கேட்கப்படல. பட் ஆனா அந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சுக்கர் ஜென்டர்ன்றத வந்து ஸ்டெயின்றவரு கண்டுபிடிச்சாரு. அதே போல இது சங்குதாரோ அப்படின்றத யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மஜும்தார் அப்படின்ற ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. சரியா? அதே போல ஆம்பரியம் மஜும்தார்ன்றவர் கண்டுபிடிச்சாரு. காளிபங்கன் இது கேட்டிருக்காங்க. சரியா? காளிபங்கன் யாருன்னா கோஷ் அப்படின்றவர் 1953 கண்டுபிடித்தாரு. காகர் நதிக்கரையில இந்த நகரம் அமைந்திருக்கு. சரியா?